பெண்களுக்கு வரப்போகிறது மாதம் 2500 ரூபாய். ஆகஸ்ட் 15 முதல்வர் விஜய் மாஸ் அறிவிப்பு. உடனே இதை செய்யுங்க. தமிழகத்துல மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்த முக்கிய ஆலோசனைகள்ல முதல்வர் விஜய் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தாவைக்க தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவது தொடர்பான அறிவிப்பு எதிர்வரக்கூடிய சுதந்திர தின விழாவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த உயர்த்தப்பட்ட தொகையை தடையின்றி பெற பொதுமக்கள் தங்களுடைய வங்கி கணக்குகள்ல சில முக்கிய அப்டேட்டுகளை உடனடியாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக நேரடி பண பரிமாற்றம் சீராக நடைபெற வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருப்பதும் EKYC விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதும் மிக முக்கிய கட்டமாகும். வங்கிக்கு செல்லாமலேயே மொபைல் செயலி மூலமாக இந்த எளிய சரிபார்ப்பு முறைகளை எப்படி செய்வது என்பது குறித்து தற்பொழுது விரிவாக பார்த்து விடலாம். தமிழகத்துல கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த திட்டம் அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தினருக்கு பேருதவியாக இருந்திருக்கு. அவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய முக்கிய அம்சமாகவும் இருந்திருக்கு. இந்த நிலையில தேர்தலுக்கு முன்னாடி திமுக வாக்குறுதியில உரிமை தொகை ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக ரூபாய் 2000 தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாறுதலாக வந்த தாவேக்க நாங்கள் ரூபாய் 2500 மாதம் மாதம் பெண்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில தான் தாவேக்க ஆட்சி அமைத்ததும் ரூபாய் 2500 உரிமை தொகை ஏற்றி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களும் தலா ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து எதிர்கட்சிகளும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆலோசனையில முதல்வர் விஜய் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று விஜய் முதல் முறையாக மூவர்ண கொடியை கோட்டை கொத்தளத்துல ஏற்றி வைக்க இருக்காரு. அப்போது அவர் சில அறிவிப்புகள் வெளியிடும் போது மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பும் இருக்கும் என சொல்லப்படுது. அவ்வாறு அறிவித்தார் அப்படின்னா அந்த ரூபாய் 2500 பெற பொதுமக்கள் 2 விஷயங்களை ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வங்கி கணக்குல ஆதார் எண் இணைக்கப்பட்டு அது செயல்படக்கூடிய நிலையில இருக்கணும். அரசு வழங்கக்கூடிய நேரடி பணப்பரிமாற்றம் அனைத்தும் ஆதார் அடிப்படையிலேயே அனுப்பப்படுறதுனால இதுவே மிக முக்கியமான படிநிலை. நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யப்படாத வங்கி கணக்குகள் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய வங்கியின் மொபைல் ஆப் அல்லது நெட் பேங்கிங் மூலமாக 2 நிமிஷங்கள்ல EKYC விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய SMS, OTP ஆகியவற்றை சரிபார்க்க உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் எண்ணுடன் ஆதார் இணைந்திருக்க வேண்டும். வங்கிக்கு நேரடியாக செல்லாமல் உங்கள் மொபைல் போன் மூலமாகவே வங்கி கணக்கின் EKYC மற்றும் ஆதார் இணைப்பு குறித்த விஷயத்தை சரிபார்க்கலாம். அதாவது உங்களுடைய வங்கி மொபைல் செயலியில ப்ரொஃபைல்ஸ் அல்லது சர்வீசஸ் பகுதிக்கு செல்லவும். அதுல KYC ஸ்டேட்டஸ் அல்லது ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யணும். அப்போது உங்களுடைய விவரங்கள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அப்டேட்டட் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நிலுவையில இருந்தால் OTP மூலமாக 2 நிமிஷங்கள்ல புதுப்பிக்கலாம். எனவே இந்த அப்டேட் இருப்பது ரொம்பவே அவசியம். தாவேக அரசின் இந்த அறிவிப்பு மற்றும் அதற்கு தேவையான டிஜிட்டல் நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு தற்பொழுது பொதுமக்கள் மத்தியில பரவலாகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15 கோட்டை கொத்தளத்துல முதல் முறையாக கொடியேற்றவிருக்கக்கூடிய முதல்வர் விஜய் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்து எத்தகைய முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் உச்சத்தை எட்டியுள்ளது. எந்த ஒரு தடையுமின்றி இந்த தொகையை பெற பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வது அரசின் இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள உதவும் என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது.